தமிழ் வாய்ஸ் வழங்கும் நெற்றிக்கண் சமூக பொதுநல பார்வையில் நெற்றிக்கண். வணக்கம். இது தமிழ் voice.com வழங்குகின்ற சமூக பொதுநல பார்வையில் வரும் நெற்றிக்கண் நிகழ்ச்சி. இன்றைய நெற்றிக்கண் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் மீண்டும் வந்தனர் புலிகள். வடமாகாணத்தின் யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதான தளமாக கொண்டு உதயமாகியுள்ளது ஜனநாயக போராளிகள் கட்சி. 2009 ஆண்டு மே மாதத்திற்கு பின்னர் தமிழ் மக்களின் அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார விழுமியங்கள் விலை போயின. குழப்பவாதிகளும் சுயநலவாதிகளும் தமிழ் தேசியம் என்கிற புனிதமான வார்த்தையை தேர்தல் மந்திரமாக உச்சரித்துக் கொண்டு அரசியல் விபச்சாரம் நடத்தி வருகின்றார்கள். போதைப் பொருள் வியாபாரத்தின் கூடாரமாக வடமாகாணம் மாற்றப்பட்டுள்ளது. சட்டத்துக்கு புறம்பான கொடுக்களின் அட்டகாசங்கள் அதிகரித்து அடிக்கடி வாழ்வெட்டுக்கள் இடம்பெற்ற வண்ணம் உள்ளன. பெண்களுடன் உல்லாசமாக இருக்கலாம் என்கின்ற ஆசையில் புலம்பெயர் தமிழர்கள் பலரும் வேசையாட கிளம்பி வருகின்றனர். படுகொலைகள், கற்பழிப்புகள், கொள்ளைகள், கடத்தல்கள் என்று பலவேறு வடிவங்களிலும் வன்முறைகள் முன்பு ஒருபோதும் இருந்திராதவாறு 4ஆம் ஈழப்போருக்கு பின்னர் பெருக்கல் வாய்ப்பாட்டில் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகள் மாறியிருக்கின்றார்கள். ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்க மாணவர்கள் தவறுகின்றார்கள். பெரியவர்களை கனம் பண்ணாமல் சிறியவர்கள் அலட்சியம் செய்கின்றார்கள். மொத்தத்தில் எங்கும் எதிலும் ஒழுங்கு இல்லை. இந்த நிலையில்தான் புலிகள் என்று இல்லையா என்று புத்திஜீவிகள் கூட ஏங்குகின்றனர். விமர்சனங்களுக்கு அப்பால் புலிகளின் காலத்தில் மிக ஒழுக்கமான சமுதாய கட்டமைப்பு பேணப்பட்டது. தங்க ஆபரணங்கள் அணிந்து தனியாக நள்ளிரவில் ஒரு பெண் எவ்வித இடையூறும் இல்லாமல் நடமாடக்கூடிய உண்மையான சுதந்திரம் நிலவியது. குற்றம் புரிந்தவர்களுக்கு பாரபட்சம் இன்றி உடனுக்குடன் தண்டனை வழங்கப்பட்டது. இப்போது முன்னாள் போராளிகள் மீண்டும் ஓரணி சேர்ந்துள்ளனர். காலத்தின் மாற்றத்தை அனுசரித்து போராட்ட வடிவத்தை மாற்றி உள்ளவர்கள். ஜனநாயக அரசியல் ஊடாக தமிழ் மக்களுக்கு உரிமையை மாத்திரம் அன்றி இயல்பு வாழ்க்கையையும் பெற்றுக் கொடுக்க தியாக தீபம் திலீபன் முன்னிலையில் சபதம் எடுத்துள்ளார்கள். இனி யாழ்ப்பாணம் திருந்திவிடும் அல்லது திருத்தப்படும். மாலை 6 மணிக்கு பின்னர் காக்கா குருவியை கூட வீதியில் இனி காண முடியாது. இன்றைய சமூக பொதுநல பார்வையில் நாங்கள் பார்த்திருந்தோம் மீண்டும் வந்தனர் புலிகள். நாளை மற்றுமோர் தேடலோடு உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் தமிழ் voice.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.